when your body naturally wakes you up at 7 AM on a weekend. சேம் பொசிஷனில் கட்டிலில் படுத்து சேம் எமோஷன் ஆஃப் கடுப்பு என் மூஞ்சில் தெரியும். அலாம் அடித்து எந்திரிச்சா கூட பரவாயில்ல, சரி வீக்கெண்டுங்கிறத மறந்து முந்தின நாள் அலாம் ஆஃப் பண்ணாமல் தூங்க போயிட்டோன்னு சொல்லி அலாம் மேலே கோவப்படலாம். நேச்சுரலாக முழிப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லுங்கள்? கடவுள் மேலேயா கோவப்பட முடியும்? ஐயோ கடவுளே, ஏன் என்ன தூக்கத்துலேருந்து எழுப்பிவிட்டீங்கன்னு கடுப்பாகிறது கூட செகண்டரி ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட்டு தூங்கலான்ட்டு கண்ணை மூடினா தூக்கம் வராது, அதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோனை விட தூக்கம் தான் முக்கியம். நான் ஃபோன் யூஸ் பண்ணுறதோட ரொம்ப நேரம் தூங்க தான் செய்வேன். BFF கோல்ஸ், விமன் மூவ் இன் டு சேம் ரிட்டைர்மெண்ட் ஹோம் ஆஃப்டர் பீங் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் 80 years. பாவம் ஹஸ்பண்ட்ஸ் இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஒரே ரிட்டைர்மெண்ட் ஹோமுக்கு மூவ் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு லவ்வை விட ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டா கெத்து, லவ் போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் நின்று காப்பாற்றணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உங்கள் தலையில் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்கட்டு எழுதிருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க. உங்கள் தலையில் உங்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவாங்கட்டு எழுதிருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. சிலருக்கு தலையில் எதுவுமே எழுதிருக்காது. வெல்கம் டு த லைஃப் ஆஃப் லோன்லினஸ். Girlfriend, now that we are officially a couple, where do you want to go for our next date? Me, I don't know, I never thought I'd get this far. இந்த உலகத்தில் மொத்தம் 3 வகையான பீப்புள் இருக்காங்க. முதல் வகை பிளான் பண்ணபடியே வாழ்வாங்க. 2வது வகை பிளான் பண்ணுவாங்க ஆனால் பிளான் பண்ணபடி வாழ மாட்டாங்க. 3வது வகை என் வகை, இந்த மீம் வகை. பிளான் எதுவும் இல்லாமல் லைஃப் அவங்கள எங்கே கூப்பிட்டு போதோ அப்படியே போவாங்க. பெருசாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அவங்க மேலே அவங்களுக்கு இருக்காது. லைஃப் அப்படியே போய்ட்டுருக்கும் போது ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த விஷயத்துக்கு ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போம். கிடச்சதுனால கிடைக்கலனா என்ன, லைஃப் போய்கிட்டே இருக்கும். அப்படியே இன்னொரு விஷயத்துக்கு மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். வாட் இஸ் த மோஸ்ட் எம்பாரசிங் திங் தட் எவர் ஹேப்பன் டு யூ? 3 years ago, a cute guy I worked with wanted to give me a fist bump. I thought he was pretending to hold an invisible microphone. So I leaned forward and said hello. நான் அனுபவிச்சிருப்போம்ல எம்பாரசிங் மூமெண்ட்ஸ், அதெல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டால் எனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அது மிடில் தான் வந்திருக்கும். ஸ்கூலில், காலேஜில், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போதில் எம்பாரசிங் மூமெண்ட்ஸ்லாம் நிறையா நடக்கும். உங்களுக்கு எம்பாரசிங் மூமெண்ட்ஸ் என்னென்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க.